சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலின் சொத்துக்கள் முடக்கம், அதிர்ச்சியில் ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. இதனால் தொடர்ந்து திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தியுள்ளது. மேலும் திமுகவில் உள்ள ஒட்டுமொத்தமாக 17 கூட்டணி கட்சிகளுக்கும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி தொகுதிகளை வழங்கியுள்ளார் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் காங்கிரசுக்கு 28+1 என உறுதி செய்து காங்கிரஸை கூட்டணிக்குள் இணைத்து விட்டார் ஸ்டாலின். கூட்டணி பிரச்சனை ஓய்ந்துவிட்டது. ஆனால் காங்கிரஸை சாதாரணமாக இணைக்கவில்லை, வற்புறுத்தலின் பேரிலே அவரை இணைத்துள்ளார். இதனால் காங்கிரஸ் இம்முறை தேர்தலில் திமுகவுக்காக தங்களது வாக்குகளை சேகரிக்காது. திமுகவும் காங்கிரஸுக்காக இறங்கி வேலை செய்யாது. இதனால் கூட்டணிக்கு உள்ளே பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. எப்படி உட்கட்சி பூசல் அதிமுகவில் ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக உடைந்து அனைத்து கூட்டணிகளையும் பிரிந்தது, அதுபோலதான் திமுகவின் கூட்டணிகளுக்கும் இப்போது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு கடந்த தேர்தலில் அவரது சொத்துக்கள் எவ்வளவு என தாக்கல் செய்திருந்தார். ஆனால் தற்போது 5 வருடங்கள் கழித்து அவரது சொத்துக்கள் 250 மடங்கு அதிகரித்துள்ளதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கிறது. ஸ்டாலினது சம்பளம் வெறும் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் மட்டுமே. ஆனால் 1.5 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு ஸ்டாலின் எப்படி இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தார்? அவரது வங்கி கணக்கிலும் அவ்வளவு பணம் கிடையாது, அவரது பேரிலும் அவ்வளவு சொத்துக்கள் கிடையாது. அவரது மனைவியின் பேரிலும் ஆங்கெங்கே ஒரு சொத்துக்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் பன்மடங்கு ஸ்டாலினது சொத்துக்கள் உயர்ந்திருக்கிறது. அது அனைத்தும் பினாமியின் பேரில்தான் உள்ளது என்பதை அமலாக்கத்துறை தற்போது கண்டுபிடித்து விட்டனர். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஊழல் செய்துதான் இதை சம்பாதித்தீர்களா? இதை எப்படி முடக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தற்போது திட்டம் தீட்டி வருவதாக தற்போது நமக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிறது. மூத்த தலைவர்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை, கூட்டணியின் கட்சிகளுக்கு மட்டுமே தற்போது வாய்ப்பளிக்கப்படுகிறது. அதிமுகவில் இருந்த முக்காவாசி அமைச்சர்கள் தற்போது திமுகவில் தான் இருக்கிறார்கள். அதனால் திமுகவில் அவர்களுக்கு முக்கிய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் தான் அனைத்து திமுகவின் மூத்த அமைச்சர்களும் ஸ்டாலின் மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலினால் இம்முறை வெற்றி பெற முடியாது. காரணம், ஸ்டாலினது கூட்டணி சரியில்லை. அனைத்து கட்சிகளையும் தனது கூட்டணிக்குள் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தொகுதிகளையும் கரெக்டாக பிரித்து தர முடியாத நிலைமையில் ஸ்டாலின் இருக்கிறார்.